அண்மை செய்தி. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்திருக்கிறது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்திருக்கிறது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வலுவிழந்திருப்பதாகவும் இது வட தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அருகே வளிமண்டல சுழற்சியாக நிலை கொண்டிருக்கிறது என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை அது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்ற நிலையிலிருந்து வலு குறைந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. வட தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் அருகே இது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த நிலையில தமிழ்நாட்டிற்கு பரவலாக மழைக்கான வாய்ப்பு ஏற்பட்டதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருந்தாங்க. இதன் காரணமாக 24 மணி நேரத்தில் அதிகபட்சமா நமக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் மழை பதிவாகி இருந்தது. சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை தொடர்ந்து பெய்து வந்த நிலை இருந்தது. தற்போது தமிழகத்துக்கு மழை வாய்ப்பு ஏற்படுத்தியிருந்த இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலு இழந்து விட்டதாகவும் தற்பொழுது அது வெறும் வளிமண்டல சுழற்சியாக மட்டுமே அதே பகுதியில் நீடிப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக காற்றில் ஏற்பட்ட மாற்றங்கள், அதே போன்று காற்றில் மேல் பகுதிகளில், அதாவது வளிமண்டலத்தின் மேல் பகுதிகளில் இந்த சுழற்சிக்கு மேலாக வரக்கூடிய காற்றில் ஈரப்பதம் இல்லாமல் வெறும் ட்ரை ஏர்னு சொல்லக்கூடிய அளவிலான காற்றுகள் வந்தது உள்ளிட்ட பல்வேறு இது வலு குறைந்திருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. தொடர்ந்து இதனுடைய நகர்வு அந்த வளிமண்டல சுழற்சியாக இருக்கும் எனவும் அதனை ஒட்டி நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நமக்கு இதுக்கு வரையிலும் வரக்கூடிய 14ஆம் தேதியிலும் கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது இது வலு குறைந்திருப்பதனால இதனால் மழைக்கான வாய்ப்புகள் மாறுபடுகிறதா என்ற ஒரு முன்னறிவிப்பை அடுத்து வரக்கூடிய வானிலை முன்னறிவிப்பு தகவல்களில் வெளியிட இருப்பதாகவும் வானிலை ஆய்வையும் தெரிவித்திருக்கிறாங்க. அண்மை செய்தி. சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவருக்கு கத்தி குத்து என்ற தகவலை அறிந்து அதிர்ச்சி அடைந்தேன் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மேலும் மருத்துவரை கத்தியால் குத்திய நபர் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். கத்தி குத்துக்கு ஆளான மருத்துவருக்கும் உரிய சிகிச்சை அளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவருக்கு கத்தி குத்து என்ற தகவலை அறிந்து அதிர்ச்சி அடைந்தேன் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தி. சென்னை கிண்டி அரசு கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் கத்தியால் குத்தப்பட்ட மருத்துவருக்கு தீவிர சிகிச்சை நடைபெற்று வருகிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், வணக்கம். விவரங்கள். சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் துறை தலைவராக பணியில் இருந்து வருபவர் மருத்துவர் பாலாஜி. இந்த துறையின் சார்பாக பல்வேறு புற்றுநோய் துறையில் பல்வேறு உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சை அளிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் இன்று காலை சுமார் ஒரு 10:30 மணி அளவில் சிகிச்சைக்காக வந்திருப்பது போல் புறநோயாளி பிரிவு அனுமதி சீட்டு வாங்கிக் கொண்டு பெருங்குளத்தூர் பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவர் வரிசையில் அமர்ந்திருந்த போதும் திடீர் மருத்துவரை அணுகிய போது அந்த மருத்துவரை தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் இடது பக்க கழுத்து மற்றும் தோள்பட்டைக்கு இடையே குத்தியதில் ஆழமான காயம் ஏற்பட்டு பெரும் இரத்தப்போக்கும் ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக அந்த நபர் அங்கிருந்து தப்பி ஓடிய நிலையில் அந்த நபர் தப்பியோடிய பிடிக்கும் முயற்சியில் பல்வேறு நபர்கள் அங்கிருந்தவர்கள் ஈடுபட்டிருந்தாலும் உடனடியாக இரத்த காயங்களுடன் துடிதுடித்துக் கொண்டிருந்த மருத்துவரை உடனடியாக அதே மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவர் பாலாஜிக்கு அந்த துறை மருத்துவர்கள் மூலியமாக தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் அவருடைய உடல்நிலையில் இருக்கக்கூடிய மனிதனுடைய உடல்நிலையில் ஹீமோகுளோபின் அளவானது 12ஆக இருக்க வேண்டும் என்பதும் தற்போது அவர் உடல்நிலையில் எந்தவித முன்னேற்றமும் இல்லாத நிலையில் அது ஹீமோகுளோபின் அளவானது 5ஆக இருப்பதாகவும் மருத்துவமனை அந்த துறை சக மருத்துவர்களால் தகவல் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த மருத்துவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலை குறித்தும் தொடர் மருத்துவர்கள் மற்றும் அனைத்து துறை மருத்துவர்களும் அவருடைய உயிருக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படாத அளவுக்கு தொடர் மருத்துவ சிகிச்சை அளித்து வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் இந்த நிலையில் அவருக்கு இருக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் அளவு குறைந்திருப்பது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சம்பவத்தில் குறிப்பாக மருத்துவர் பாலாஜி அவர்கள் மிகுந்த நற்பெயர்களை கொண்டதாக நிறைய பேர்கிட்ட கேட்க முடியுது. என்ன நடந்துச்சு சார்?
அதான் சார் அவங்க மதர் வந்து பேஷண்ட் இன்னைக்கு விக்னேஷ்ங்கிறவர் வந்து டாக்டர் அசால்வ் பண்ணது. அவங்க மதருக்கு இங்கே தொடர்ந்து ஒரு வந்து ஹாட்ச்கின் லிம்போமாங்கிற கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட்டில் தான் இருந்திருக்கிறாங்க. 6 மாதமாக கீமோதெரப்பி கொடுத்துட்டு தான் இருந்திருக்கு. இங்கே தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்க வரும்போதே அட்வான்ஸ் ஸ்டேஜுங்கிறது அது மற்ற இடத்துக்கு பரவறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத முதல்லேருந்தே சொல்லிட்டு வந்திருக்காங்க. முற்றிய நிலையில் தான் வராங்க. வரும்போது நுரையீரல்லையும் பரவி இருக்கு. அதனால இவங்களுக்கு வந்து ஆக்சிஜனில் தான் தொடர்ந்தாப்புல இவங்க இருக்கணும் அப்படிங்கிறது காலம்தான் பதில் சொல்ல முடியும். இதுக்கு மேலே மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை. இதே ட்ரீட்மெண்ட் இப்படியே தான் கண்டினியூ பண்ணணும். அவங்க வந்து அவங்களுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் அவங்க நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி போகிறோம்னு சொல்லி போயிட்டு ப்ரைவேட்டில் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. அங்கே வந்து டாக்டர் சொன்னது ட்ரீட்மெண்ட்டு அவர் என்ன சொன்னாருங்க தெரியாது. இந்த பையன் வந்து சொல்கிறது இன்னும் வேறு மாதிரி கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு பிக்சர். அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக நேற்றும் வந்து டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு காலையிலேயே கேஷுவலாக வந்து டாக்டர்கிட்ட உட்காந்து டிஸ்கஷன் தான் வந்திருக்காரு. வரத்துக்கு முன்னாடி மற்ற பேஷண்ட் அட்டெண்டர்கிட்ட இல்லாமல் நல்லா தான் பேசி இருந்திருக்காரு. அதனால அவர் இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட மருத்துவமனைக்கு அணுகினாருங்கிறது யாருமே எதுவுமே எந்த எதிர்பார்ப்பும் இருக்க முடியாது. கேஷுவலாக போனவர் உட்காந்து பேசுகிறார். அந்த இம்பேக்டில் வந்து அவர் குத்துற அளவுக்கு அவர் வந்து ஒரு நைஃப் எடுத்துகிட்டு வர்றாருன்னா, கிச்சன் நைஃப் எடுத்துகிட்டு வர்றாருன்னா வரும்போதே அந்த மோட்டிவில் தான் வந்திருக்காருங்கிறது ரீட்ரோஸ்பெக்டிவாக தான் எங்களுக்கு தெரியுது. ஸோ அந்த நேரத்தில் வந்து நாங்கள் டாக்டரை தான் பார்க்கணுமே ஒழிய இவர் யார் என்ன, இவருடைய பேக்ரவுண்ட் என்ன, இவருக்கு வந்து முன்னாடியே இதெல்லாம் இருக்காங்கிற விசாரணையில் நாங்கள் இறங்காமல் முதல் உதவி செய்யணும் டாக்டருக்கு. அவருக்கு பல இடத்துல 7 இடத்துல வந்து கத்தினால பேனா கத்திங்கிறதுனால ரொம்ப ஆழமாக போக முடியல. அவர் அப்படி இப்படின்னு சீவினதில் நான் ஒரு 7 இடத்துல வந்து கீறினது. அவர் ஏற்கனவே பாலாஜிங்கிற டாக்டர் வந்து ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்து அவருக்கு வந்து ஒரு ஆப்ரேஷனும் ஆகி அயோட்டிக் அனியூரிசம் இருந்து அதுக்காக சிந்தட்டிக் கிராஃப்டும் போட்டு அதுக்கப்புறம் பேஸ்மேக்கரும் அவருக்கு வச்சிருக்கு. ஸோ அவருடைய இறுதி துடிப்பு வந்து சீராக இருக்கணுங்கிறதுக்காக பேஸ்மேக்கரை வச்சிருந்தவர். அவர் வந்து சிந்தட்டிக் கிராஃப்ட் போட்டதுனால அவர் வந்து பிளட் உறைஞ்சிடக்கூடாது, அந்த தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்காக பிளட் தின்னருங்கிறது அசிட்ரோன்ற மாத்திரையே ரெகுலராக போட்டுக்கிட்டே இருக்கணும். பீரியாடிக்கலாக இந்த ஹாஸ்பிட்டலையே 2 வாரத்துக்கு ஒரு தடவை அவர் ஐஎன்ஆர்னு டெஸ்ட் பண்ணுவார். அவருடைய ரத்தம் முறையிற தன்மை எப்படி இருக்கு என்னன்னு பார்த்துக்கிறது. அதை பேஸ் பண்ணி அசிட்ரோம் மாத்திரை போட்டதுனால ஈவன் சின்ன கீரல்னாலையும் பிளட் லாஸ் நிறைய இருக்கும். ஸோ நிறைய பிளட்டு லாஸ் ஆச்சு. அதுக்காக 2 யூனிட் அவருக்கு பிளட்டும் கொடுத்துருக்கோம். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே இருக்காங்க. நான் அவர் கூடயே 7 வருஷம் ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிட்டியில் ஒர்க் பண்ணதுனால அவருடைய எல்லா கண்டிஷனும் எனக்கு தெரியும். நானும் அனஸ்தட்டிஸ்ட். ஒரு மருத்துவராக இப்படி ஒரு நிகழ்வு எப்படி பார்க்குறீங்க? அவர் கிட்டத்தட்ட 9-10 வருஷமாக அசோசியேட் ப்ரொஃபஸர் ரேங்க்ல இருக்கிறவர் சார். சரிங்களா? ஒரு 32 வருடமாக மெடிக்கல் ஆன்காலஜி டிபார்ட்மெண்ட்லேயே ஒர்க் பண்ணுறவர். நல்ல வெல் ரெக்கக்னைஸ்ட் அண்ட் எக்ஸ்பர்ட்டு. எல்லா மருத்துவர் மத்தியிலையும் ரொம்ப பிரபலமானவர். ரொம்ப தன்மையான மனிதன். தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் வம்புக்கும் போக மாட்டார், பேசவும் மாட்டார். தேவைக்கு வந்து ஆணித்தரமாக கரெக்ட் அப்படின்னா ஆணித்தரமாக சொல்லுவார், தப்புன்னாலும் ஆணித்தரமாக சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதர். ஸோ அவருக்கு இந்த மாதிரி நடந்தது வந்து நான் வந்து மருத்துவமனையின் முதல்வராக இருந்தாலும் பேசிக்காக நானும் மருத்துவருங்கிறதுனால இந்த மாதிரி நிகழ்வுகள் ஃபியூச்சரில் வராமல் இருக்கணும். சென்னை கிண்டி அரசு மருத்துவமனைக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வருகை தந்திருக்கிறார். இந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சதீஷ் முருகன். வணக்கம் சதீஷ் முருகன். தற்போது அங்குள்ள கள நிலவரங்கள் என்னவாக உள்ளது? இன்று காலையில் அரசு மருத்துவமனையில் மருத்துவர் தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய சூழ்நிலையில உடனடியாக சம்பவ இடத்திற்கு மருத்துவத்துறை சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் வந்து ஆய்வு செய்தார். அதே போல மருத்துவரிடம் மருத்துவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை குறித்து கேட்டறிந்தார். தொடர்ச்சியாக இயக்குநர் அலுவலகத்தில் அதன் பின்னர் அவர் ஆலோசனை நடத்திய பிறகு தற்போது இந்த மருத்துவமனையை பரபரப்பாக காட்சியளிக்கிறது. இதற்கிடையே முதலமைச்சரும் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளிக்கப்பட்ட சூழலில் தற்போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காயம்பட்ட மருத்துவரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறுவதற்காக வந்திருக்கிறார். அவர் மயக்க நிலையில் இருப்பதால் அவரது உடல்நலம் குறித்து மருத்துவமனையினுடைய இயக்குநர் பார்த்தசாரதியிடம் அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை மற்றும் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து மருத்துவத்துறை சார்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து கேட்டிருந்தால் இந்த அளிக்கப்பட்ட சிகிச்சை குறித்து மருத்துவத்துறை இயக்குநர் மற்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவரிடமும் கேட்டறிந்தார். தொடர்ச்சியாக காவல்துறையினரிடமும் எடுக்கப்பட்ட நடவடிக்கை, அதாவது கூடுதல் ஆணையர் கண்ணன் இருக்கிறார், அவரிடம் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், காவல்துறை தரப்பிலிருந்து எடுக்கப்பட்ட நடவடிக்கை நீங்களே சொல்லிட்டீங்க. பல்லாயிரக்கணக்கான மக்கள் வராங்க. இவரே விக்னேஷ் அவர்களே
தொடர்ந்து 6 மாசமா இந்த மருத்துவமனைக்கு அவங்களுடைய தாயாரை கூட்டிட்டு வந்திருக்கிறார். தொடர்ந்து சிகிச்சை பெற்றிருக்கிறாரு. ஸோ தொடர்ந்து இந்த டாக்டரோட தொடர்பில் இருந்திருக்கிறாரு. அதனால அந்த மருத்துவரோட அரை பேசிட்டு இது மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. இது ஒரு கோபத்தின் காரணமாகவும் ஆத்திரத்தின் காரணமாக எடுத்திருக்காரு. ஆனால் வணக்கம். சென்னையில் அரசு மருத்துவருக்கு கத்திக்குத்து விவகாரத்தின் எதிரொலியின் காரணமாக தற்போது அரசு மருத்துவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தம் போராட்டத்தில் ஈடுபட போவதாக TNGDA மருத்துவ சங்கம் மாநில தலைவர் செந்தில் தற்போது அறிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவ கல்லூரிகள், அவசர சிகிச்சை மற்றும் உயிர் பாதுகாப்பு சிகிச்சையை தவிர்த்து அனைத்து துறை அரசு மருத்துவர்களுக்கும் காலவரையற்ற பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தற்போது அரசு மருத்துவர்கள் சங்கம் அறிவித்திருக்கிறது. மேலும் ஒரு அண்மை செய்தி. தமிழகத்தில் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவுவதாக தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியிருக்கிறார். கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவர் பாலாஜி தாக்கப்பட்டிருப்பது கண்டனத்திற்குரியது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழகத்தில் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவுவதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியிருக்கிறார். கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் காவல் ஆணையர் அருண் நேரில் விசாரித்து வருகிறார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் பெருநகர காவல் ஆணையர் அருண் விசாரணை செய்து வருகிறார். அரசு மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் குறித்து காவல் ஆணையர் அருண் நேரில் விசாரணை நடத்தி வருகிறார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அங்கு தொடர்ந்து பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் காவல் ஆணையர் அருண் நேரில் விசாரணை நடத்துவதற்காக அங்கு சென்றிருக்கிறார். தொடர்ந்து அரசு மருத்துவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தையும் அறிவித்திருக்கிறார்கள். இந்நிலையில் கிண்டி மருத்துவமனையில் காவல் ஆணையர் அருண் நேரில் விசாரணை நடத்துகிறார். கிண்டி மருத்துவமனையில் மருத்துவர் பாலாஜி பட்டப்பகலில் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது எனவும் அரசு மருத்துவருக்கு கூட பாதுகாப்பு இல்லை. இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் இங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை ரிவ்யூ பண்றதுக்காக வந்தேன். இங்க இருக்கக்கூடிய RMO, டைரக்டர், டாக்டர்ஸ்லாம் இன்டராக்ட் பண்ணியிருக்கிறோம். அவங்களோட பாதுகாப்பு உறுதி செய்யறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கு உத்தரவு கொடுத்தேன். கொலை சம்பவங்கள்லாம் தொடர்ந்து நடக்குதுன்னு குறிப்பிடவில்லை. அது நீங்க பதவியேற்கும் பொழுது அது நடவடிக்கைகள் மாதிரி சொல்லணும்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு பிறகு பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட காவல்துறையிலிருந்து சட்டம் ஒழுங்கு பாதுகாப்புக்காக மீண்டும் இது நடக்குது. தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்நாடு முழுவதும் குறிப்பிடும்போது சென்னையில் தலைநகர் எப்படி இருக்கு? அரசியல் விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. வேற ஏதாவது கேளுங்க. இந்த மருத்துவமனையில் நடந்தது, அந்த குற்றவாளி 6 மாசமா இங்க வந்துட்டு போயிட்டு இருக்கிறான். நேற்று கூட அதை டாக்டர்கிட்ட ஒரு மணி நேரம் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறான். புதுசா வந்த ஆளு கிடையாது. அவனு இங்க 6 மாசமா அவனோட அம்மா ட்ரீட்மெண்ட்ல இருந்திருக்கிறாங்க. எதிர்பாராத சம்பவம் தெரியல. அது வரைக்கும் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. FIR போடுறோம். இது ஒரு ட்ரீட்மெண்ட்க்கு வந்தவர் இந்த மாதிரியான பண்ணது முன்னாடி கண்டறிய முடியாது அப்படின்னு சொல்றது புரிஞ்சுக்க முடியாது. ஒரு சிஸ்டம் போலீஸ் ஒரு கவர்மெண்ட் தனிநபர்களுக்கு பயம் இல்லை அப்படிங்கறத இது காட்டுது. சார், இந்த மாதிரியான வழக்குகளுக்கு தனிப்பட்ட பிரிவுகள் எதுவும் இருக்கா? ஏன்னா இப்போ நார்மல் கேஸ்க்கு நம்ம ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல் இருக்குது, ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனை, கீழ்பாக் அரசு மருத்துவமனை, ஸ்டான்லி, ஓமந்தூர், எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா முதல்ல OPயா இருந்தது. இப்போ எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனாக மாற்றிருக்கிறோம். ஒவ்வொரு மருத்துவமனையிலையுமே போலீஸ் ஸ்டேஷனே ரன் ஆகுது. போலீஸ் ஸ்டேஷனாக ஒரு இன்ஸ்பெக்டர், SI, 30 அதர் ரேங்க்ஸ்லாம் இருக்கிறாங்க. அது மாதிரி காவல் போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையம் இல்லாத மருத்துவமனைகளில் OP நாம் போட்டு ரன் பண்ணிகிட்டு இருக்கிறோம்.
ஓமந்தூர் வரலாம். அந்த மாதிரி அதுக்குள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகளை பார்த்தா இங்கே இருக்குது ஒரு ஓபி, பட் அவுட் சைடில் அந்த அடுத்ததில் இருக்கிறதுனால இதுக்கும் இங்கே ஒரு ஓபி போட்டு பாதுகாப்பை அதிகப்படுத்துறதுக்குள்ள நடவடிக்கை எடுத்துருக்கோம். சென்னையில் மருத்துவர் கத்திக்குத்தை கண்டித்து சேலத்திலும் அரசு மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் திருமலையிடம் கேட்கலாம். திருமலை, விவரங்கள். சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் மருத்துவர் பாலாஜி தாக்கப்பட்ட சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு மருத்துவர்களிடையே பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவு, மகப்பேறு சிகிச்சை பிரிவு தவிர்த்து புறநோயாளிகள் மற்றும் உள் நோயாளிகள் சிகிச்சை பிரிவுகளில் பணிபுரியக்கூடிய மருத்துவர்கள் தங்களது பணியை புறக்கணித்து மருத்துவமனை வளாகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் கூட்டமைப்பின் சேலம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சேலத்திலும் அரசு மருத்துவர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. அனைத்து விதமான பேச்சுவார்த்தைக்கும் அரசு தயாராக இருக்கிறது. மருத்துவர்களின் பாதுகாப்புக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றார்கள். பதட்டமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எந்த ஒரு அசம்பாவித சம்பவமும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. காவல்துறையின் உயர் அதிகாரிகள், குறிப்பாக ஜாயின்ட் கமிஷனர் எல்லாருமே வந்திருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடிந்தது. தொடர்ச்சியாக காவல்துறையினுடைய பாதுகாப்பு என்பது இந்த மருத்துவ வளாகம் முழுவதுமாகவே போடப்பட்டிருக்கிறது. பணிகளை புறக்கணித்து மருத்துவர்களும் மறுபுறத்தில் ஈடுபட்டு வருவதையும் பார்க்க முடிகிறது. இந்திய பங்குச்சந்தை தொடர்ந்து வீழ்ச்சியை சந்தித்து வருகிறது. சென்செக்ஸ் 1000 புள்ளிகளுக்கு மேல் சரிந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்திய பங்குச்சந்தையில் பங்குகள் விலை தொடர்ந்து குறைந்து வருவதால் சென்செக்ஸ் நிப்டி தொடர்ந்து வீழ்ச்சியடைந்து வருகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1000 புள்ளிகளுக்கு மேல் சரிவை சந்தித்திருக்கிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 370 புள்ளிகள் வரை சரிந்திருக்கிறது. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் காரணமாக தற்போது இந்திய பங்குச்சந்தைகள் வீழ்ச்சி அடைவதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து பங்குச்சந்தை வீழ்ச்சியை சந்தித்து வருகிறது. சென்செக்ஸ் 1000 புள்ளிகளுக்கு மேலாக சரிந்திருக்கிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டியும் 370 புள்ளிகள் சரிந்து 23,510 புள்ளிகளில் வர்த்தகமாகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்திய பங்குச்சந்தையில் பங்குகள் விலை தொடர்ந்து குறைந்து வருவதால் சென்செக்ஸ் நிப்டி தொடர்ந்து வீழ்ச்சியடைந்து வருகிறது. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றதன் முதல் இந்திய பங்குச்சந்தையில் அதன் தாக்கம் எதிரொலிக்கிறது. சென்செக்ஸ் 1000 புள்ளிகளுக்கு மேலாக சரிவை சந்தித்திருக்கிறது. இது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக பொருளாதார நிபுணர் திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள் நம்மிடையே இணைகிறார். வணக்கம் சார். இந்திய பங்குச்சந்தைகள்ல தொடர்ந்து வீழ்ச்சி நம்மளால பார்க்க முடியுது. இந்திய பங்குச்சந்தைகள்ல மட்டும்தான் வீழ்ச்சியா? உலக பங்குச்சந்தைகளோட நிலவரம் என்னவா இருக்கு சார்? இந்திய பங்குச்சந்தையில மட்டும்தான் வீழ்ச்சி. 5 நாளா அமெரிக்க பங்குச்சந்தை முன்ன ஏற்றத்துல இருந்து நேற்று ஒரு நாள் மட்டும்தான் இறக்கம். ஏசியால ஆனா எல்லா பங்குச்சந்தைகளும் வீழ்ச்சி தான். அமெரிக்கா பங்குச்சந்தை மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. ஆனா நேற்று வீழ்ச்சியை சந்திச்சுது. பட் இந்தியாவில் ஒரு 40 நாளாவே ஒரே வீழ்ச்சி. 40 நாள்ல இந்திய பங்குச்சந்தை விழுந்த மாதிரி எந்த பங்குச்சந்தையும் விழல. ஆனா சைனா பங்குச்சந்தை இதுக்கெல்லாம் முன்னாடியே பயங்கரமா விழுந்து ரொம்ப மோசமான நிலையில இருக்கு. அதனால சைனா இந்தியா பங்குச்சந்தை கீழே விழுந்ததும் அமெரிக்க பங்குச்சந்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதும் தான் நியூஸ். ஆனா சைனா பங்குச்சந்தை ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. இந்திய பங்குச்சந்தை அவ்வளவு மோசமான கிடையாது. வெறும் 10% தான் கரெக்டா இருக்கு. ஹலோ சார், இப்போ இந்திய பங்குச்சந்தைகள்ல வீழ்ச்சி நம்மளால் பார்க்க முடியுது. தொடர்ந்து சில மாதங்களாக இந்த வீழ்ச்சி இருக்கு. இது கணிக்கப்பட்ட ஒரு வீழ்ச்சியா? இப்போ தொடர்ந்து இப்ப அடுத்த சில தினங்களுக்கு என்ன மாதிரி பங்குச்சந்தையோட நிலவரம் இருக்கும் சார்? நாளைக்கு என்ன ஆகும்னு யாரும் பங்குச்சந்தையில சொல்ல முடியாது. ஆனா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வித்துக்கிட்டே இருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன், அதாவது நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா 3 நாளா பாத்தீங்கன்னா இந்தியாவோட கவர்மெண்ட் ஓன்டு எல்ஐசி கூட விற்கிறாங்க.
ஸோ எல்ஐசியும் விற்குது, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டரும் விற்கிறாங்க, வெறும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி மட்டும் வாங்குறாங்க. அதுதான் இந்தியாவின் நிலைமை கடைசி ஒரு 2-3 நாளா. கடந்த 2 மாதங்கள்ல 8000 புள்ளிகள் வரைக்கும் சரிவு சந்திச்ச பங்குச்சந்தை இன்னைக்கு ஒரே நாள்ல 1000 புள்ளிகளுக்கு மேல சரிவு சந்திச்சிருக்கு. இதற்கு என்ன சார் காரணம்? ஏன்னா முன்னாடி நம்ம வேல்யூவேஷன் ரொம்ப ஓவரா இருந்ததுமா. நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிற மாதிரி வேல்யூவேஷன் ரொம்ப ஓவரா இருக்குது. நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தேவையில்லாம என்ன ஃபண்டமெண்டல்ஸ் தெரியாம மியூச்சுவல் ஃபண்ட் பூனமா நிறைய பணத்தை போட்டுட்டாங்க. ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்லயும் நிறைய பணத்தை, அதாவது வெறும் ஒரு மோட்டார் சைக்கிள் டீலர் கம்பெனிக்கு 4800 கோடியை கொண்டு போய் கொட்டினாங்க ரீட்டைல் இன்வெஸ்டர். இது எல்லாமே ரீட்டைல் இன்வெஸ்டர் பேராசையால பண்ண தப்பு. சிறு முதலீட்டாளர்களின் பேராசை தான் இந்தியா ஃபுல்லா இந்த வீழ்ச்சிக்கு காரணம். பல மாதங்களாக வேல்யூஷன் அதிகமாக இருந்தது. தற்போது சென்செக்ஸ் 1000 புள்ளிகளுக்கு மேல சரிஞ்சிருக்கு. கோவை விமான நிலையத்திற்கு மீண்டும் இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கிண்டி மருத்துவமனையில் மருத்துவருக்கு கத்திக்குத்து விழுந்த சம்பவத்தின் பரபரப்பு அடங்குவதற்குள்ளாக தற்பொழுது மேலும் ஒரு சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் மனநல மருத்துவர் ஹரிஹரன் மீது தாக்குதல் நடைபெற்றிருப்பதாக முக்கிய செய்தி வெளியாக இருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சதீஷ்மணி வழங்க கேட்கலாம். சதீஷ்மணி வணக்கம். சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் என்ன நடந்தது? இன்று காலை கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனையில நடத்தப்பட்ட சம்பவம் அதனுடைய பரபரப்பு அடங்கி முடிவதற்குள்ளாக தற்போது மேலும் ஒரு மருத்துவர் நோயாளியால் தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் மனநல மருத்துவர் ஹரிஹரன் மீது தாக்குதல் நடைபெற்றதாக ஒரு முக்கிய செய்தி வெளியாக இருக்கிறது. கடந்த 1 மாதமாக சிகிச்சை பெற்று வந்த நோயாளி இன்று மீண்டும் சிகிச்சைக்கு வரும்பொழுது மருத்துவர் மீது தாக்குதல் நடத்திவிட்டு ஓட்டம் பிடித்திருப்பதாக முக்கிய செய்தி வெளியாக இருக்கிறது. தொடர்ந்து இந்த தாக்குதல் சம்பவத்தால காயமடைந்திருக்கக்கூடிய மருத்துவருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் முக்கிய செய்தி வெளியாக இருக்கிறது.